வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா திரு லட்சுமி என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மயிலுக்கு தெரிய வருது திரு லட்சுமி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லட்சுமியாக இருக்கிறது இந்த வீட்டில் இருக்க மகா தான். அப்போ திருவுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த அதிர்ச்சியான ஃபோட்டோவை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. அதுக்கு தான் மகா திருக்கண்ணில் படாமல் தப்பிக்கிட்டு இருக்கா. இப்போ நல்லாவே தெரியுது நம்ம மகாவை தேடி தான் லட்சுமியை காணலன்னு திரு புலம்பிட்டு இருக்கிறது மகாவை தான் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குதா இந்த வீட்டில் மகாராணி கணங்கா வேலை இருக்கக்கூடிய நம்ம மகா வேலைக்காரியாட்டம் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லாத்திட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது. ஒரு தங்கச்சியாக நான் மகாவை பார்க்குறேன் அப்படின்னா என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு அண்ணனா நினைப்போம்ல அப்படின்னு அந்த ஃபோட்டோவை கொண்டுட்டு நம்ம அம்பிகாட்ட காட்டுறாங்க. அம்பிகா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன மகா அப்பனா என் மருமகள் தானா? என் திரு எனக்கு தெரியாமை கல்யாணம் பண்ணியிருக்கானா மகாவை அப்படின்னு அந்த இடத்துல முரண்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் இந்த காஞ்சனாக்கெல்லாம் இது தெரிஞ்சுனா இந்த குடும்பமே பிளவுபட்டு போயிடும். இந்த ரெண்டு குடும்பமும் ஒற்றுமையாக இருக்குது. இந்த கல்யாணத்தில் தான் இருக்காங்க. ஆனால் மகாவையும் சாதாரணமாக விட முடியாது. அது அவள் என்னோட மருமகனா, கண்டிப்பாக அவள் நல்ல மனசுக்கு இது தகுதியானது தான். ஆனால் இதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? என் பையனுக்கு சட்டைக்குள்ளே அன்னைக்கு அச்சுதை கடந்தப்போ எனக்கு ஏதோ சந்தேகம் ஜோசியர் வர சீக்கிரமாக உங்கள் பையனுக்கு கல்யாணம் கூடி வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்னமோ நினச்சேன். ஆனால் உண்மையாட்டே என் பையன் எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்கானா அப்படின்னு யோசிக்க நேரமா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? திருவும் இந்த குற்ற உணர்வில் தான் இருக்கான். பரிகாரத்துக்கு நீ கோயிலுக்கு போனவனுக்கு இக்கட்டான நிலையில் மகாக்களத்தில் தாலி கட்ட வேண்டியது ஆயிடுச்சு. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் நம்ம மகா இந்த திருக்கண்ணில் படக்கூடாதுன்னு தான் இங்கேருந்து தப்பிக்க நினைக்கா. அப்படின்னா நம்ம என்ன பண்ண இதை முடிவெடுக்க எனக்கே தெரியலமா, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லுறேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அம்பிகாவுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. மகாவை எனக்கு நல்லாவே தெரியும். மகா நல்லவ, அதோட இந்த குடும்பத்துக்கு தகுதியான மருமக. அப்படி இருக்க நேரம் எனக்கு இந்த காஞ்சனா பட்டாளத்தை நினைச்சாலே பயமாக இருக்கு. அவள் இந்த விஷயத்தை தெரிஞ்சு அவள் எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியல அப்படின்னு அந்த இடத்துல இந்த விஷயம் இப்போ யாருக்கும் தெரியண்டா, நம்ம புறவு திருட்ட கேட்டுக்கிடலாம். அது வரைக்கும் இந்த ஃபோட்டோ என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம அம்பிகாமா அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதாவும் கௌதமும் சேர்ந்து திருவை போட்டுதெல்லாம் செட் பண்ணிட்டு காவல்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம் மயில் நிச்சயதார்த்தத்துக்கு அறக்க பறக்க வேலைப்பாடுகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் பெட்டில் இருக்க நம்ம திரு லட்சுமி கல்யாண ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு ஃபோன் கால் வருது. சரி என்ன விஷயம் அப்படின்னு பேச நேரம் காய்கறி எல்லாம் எங்கே வைக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் அங்கே வைங்க, நீங்கள் எல்லா வேலைப்பாடுகளும் பார்த்துக்கிடுங்க, அதுக்குள்ளே காசை புறவு செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மயில். சரி இந்த ஃபோட்டோ எல்லாம் அப்படி என்ன தான் இருக்குது, இது என் கண்ணில் உறுத்திட்டே இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. நம்ம திரு லட்சுமி கல்யாண ஃபோட்டோ பார்த்து அதிர்ச்சியாக இருக்காங்க. என்ன மகாவை திரு கல்யாணம் பண்ணானா? அப்போ லட்சுமின்னு அவன் அழுது புலம்பிட்டு இருக்கிறது இந்த மகா தானா? அப்போ மகா அதனால தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்களா? கடவுளை எனக்கு ஒன்றுமே புரியாதமா இருக்க. இதை மகாட்டவே கேட்கலாம். ஆனால் அது சரிப்படாது. ஆனால் இப்போ திருவுக்கு திவ்யா கூட நிச்சயதார்த்தம் வருது. ஆனால் இந்த நிச்சயதார்த்தம் என்ன காஞ்சனா பூகம்பத்தையே கிளப்பிடுவா. அதனால என்ன பண்ண அப்படின்னு இதுக்கு சரியான வழி எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ண நம்ம அம்பிகாமா தான். இந்த ஃபோட்டோவை நேராக அம்பிகாமாட்ட கொடுக்கணும். எப்படி பார்த்தாலும் மகா எனக்கு தங்கச்சி தான். அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர தகுதியானவ. அவள் நல்ல குணத்துக்கு அவள் இங்கே எல்லாத்தையும் சமாளிச்சிருவா. ஆனால் இந்த கவிதா காஞ்சனா இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் திவ்யாவன் மேலே மகா அவ்வளோ பாசம் வச்சுருக்கா. அதனால தான் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு நம்ம மகாவே முன்னிறுத்தி செய்கிறா. இப்போ இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு,
இதை எப்படியாவது அம்பிகா மாட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டுறாங்க நம்ம மயில் ஃபோட்டோவோட. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம கவிதாவும் கௌதமும் வந்து ரவுடிகளை வந்து செட் பண்ணிட்டு ஒரே போடா வந்து துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணி அவளை தள்ளிடணும். தள்ளிக்கிட்டு நீங்கள் கிளம்பி போயிருங்க, உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு வந்து கௌதம் வந்து பேசியிருக்காங்க. என்ன கொஞ்ச நேரத்தில் இங்கே இலவு வீடாக மாறப்போகுது, இங்கே ஒரு கொலை நடக்க போகுது. அந்த கௌதம் நம்ம திருவை வந்து போட்டு தள்ளதுக்கு வந்து செட் பண்ணி ஆட்களை வச்சுட்டு இருக்காரு. எத்தனை வருஷ பகை இவனுக்கு அப்பை முகுந்தனால நான் கம்பி என்னது போதும், இனிமேல் இதுக்கு மேலே வந்து தாமதிக்க முடியாது, கண்டிப்பாக வந்து இந்த திருக்க கதை என் கையில் தான் இருக்குது, அதை முடிச்சே தீரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டே நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா காஞ்சனா எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை அம்பிகா பார்க்கக்கூடாது, அவ என் சம்மந்தி முறைக்கு என் கண்ணிலே படாது இந்த அம்பிகா அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஜூஸ்கார லேடியை கூட்டு எப்படியாவது போட்டு தள்ளணும் இந்த அம்பிகாவை அப்படின்னு வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அதுலேயும் நம்ம அம்பிகாமாவை அந்த ஜூஸை குடிக்க விடாமல் நம்ம மகா தடுத்துறாங்க. இவ பெரிய ஆளாக தான் இருப்பா, அம்பிகாவை பாதுகாக்கிறதுக்குனே இருக்கா, ஆனால் அம்பிகாவை போட்டு தள்ளணும், இல்லாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமும் கொந்தளிப்போட காணப்படுறாங்க நம்ம காஞ்சனா. ஒரு கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம கவிதாவும் கௌதமும் வந்து கன்னை தூக்கி கொண்டு வச்சாச்சு. ஆனால் நம்ம மகாவுக்கு என் மணவாளனுக்கு இதில் ஆபத்து அப்படின்னு வந்து அம்மா புத்தகத்தில் படித்தது ஞாபகத்துக்கு வந்து கண்ணை உறுத்துது அப்படின்னு வந்து சொல்லலாம். என் அம்மாவோட புத்தகத்தில் என் கணவருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. அப்படி இருக்க நேரம் அவங்களுக்கு யார் எதிரியாக இருப்பா, ஒன்றும் புரியலையே, இங்கே என்ன ஆபத்து வரப்போகுது, நான் அதை எப்படி தடுப்பேன், அம்மா நல்லூரம்மா நீ தான் எனக்கு உதவணும், என் கணவருக்கு எந்த ஆபத்தும் வராமல் என் கண்ணில் அந்த ஆபத்து தெரிஞ்சு நான் அதை வந்து நீக்கிறணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம லட்சுமி. இந்த சைடு பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு அம்பிகா அம்மாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு நம்ம மயில். அம்மா என்ன பாருங்க, ஒரு விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு வந்து ரூமை வேற பூட்டிக்கிறாங்க நம்ம மயில். இந்த பாருங்கம்மா, நம்ம திருவுக்கு மகா கூட கல்யாணம் நடந்திருக்கு, ஆனால் இதை வந்து மகா வந்து நம்ம திருக்கண்ணில் படக்கூடாதுன்னு தான் இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும்னு வந்து நினைக்கிறா. இந்த ஃபோட்டோ எனக்கு கண்ணில் பட்டுட்டு அப்படின்னு வந்து சொன்னார். என்ன சொல்லுற இந்த விஷயம் காஞ்சனா, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சுனா எவ்வளோ பெரிய அவமானம், என் பையனை அப்படியே வந்து நீ திருட்டு தாலி ஒரு பொண்ணு கழுத்தில் கட்டிக்கிட்டு என் பொண்ணை ஏமாத்த பார்க்குறியா அப்படின்னு வந்து கொந்தளிப்பாலே இந்த காஞ்சனா. ரெண்டு குடும்பமும் ஒற்றுமையும் இதில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மகா உண்மையாட்டே வந்து நல்ல பொண்ணு, என் வீட்டுக்கு மகா மருமகளாக வந்தால் நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளோ தூரம் எனக்கு மகாவை பிடிக்கும். ஆனால் இப்போ இந்த குரூப் எல்லாம் வந்து விடாதே நம்மளை அப்படின்னு வந்து சொன்னேன். என்னம்மா காஞ்சனா அம்மாவை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க, நீங்கள் தானே பையனுக்கு அம்மா, நீங்களே வந்து சொல்லலாமே அப்படின்னு வந்து சொன்னேன். வேண்டாம் மயில், இப்போ இந்த விஷயம் இது சொல்லண்டா, நம்ம வீட்டில் போய் திருகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு நம்ம வந்து எந்த முடிவு எடுக்காதாலும் பிறகு எடுக்கலாம், இப்போ இந்த நிச்சயதார்த்தம் திருவுக்கும் திவ்யாவுக்காவே நடக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அம்பிகா அம்மா வந்து சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கடவுளே, என் வீட்டுக்கு மருமகளாக இந்த நம்ம மகா வந்தானா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு தான், என் பையனுக்கு ஏற்ற பொண்ணு அவ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. இந்த நிச்சயதார்த்தம் முடியட்டு திருவுக்கிட்ட கேட்டு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இக்கட்டான நிலையில் நம்ம திருவ கதவை முடிக்கிறதுக்கு நம்ம கௌதம் வந்து செட் பண்ணுறாங்க. அதை முறியடிக்க தயாராக இருக்காங்க நம்ம லட்சுமி.